ஒன்றும் போயிடாது. இப்போ எவ்வளோ மீட்டர் தெரிஞ்ச பிறகு உனக்கு அருமையா நீ செட் பண்ணிட்டேன்னா காலம் ஃபுல்லா எனக்கு ஒன்றும் வேணாம். கொஞ்சம் நல்லா இருக்கணும் டிசிப்ளினா. அவ எனக்கு என்னன்னா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் வாங்கி எல்லாமே போடுறேன். நீயும் சாப்பிடு. உனக்கு 3 டைம் நீ எங்கிட்டயும் சாப்பிட்டுரு. வீட்டுல போய் படுத்துக்கோ. எனக்கு ஓணுன்னு மத்தியானம் சாயந்தரம் ஒன்று ஏதாவது பார்த்துக்கிறேன். அது மாதிரி செட்டில் பண்ணுன்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆமா அவரு பண்ணுவாரு. ஒண்ணு இருக்குது, அவ என்னன்றா 10,000 ரூபாய் சம்பளம் மாதிரி கொடுக்க சொல்லுவான். 10,000 எப்படி கொடுத்து 10,000 இருப்பா, சின்ன வயசுவோ விடோ ஆயிட்டவா. சரி சரி நான் வாங்குறதே 10,000. ஏன் உனக்கு அந்த பென்ஷன் வருது? அது கிடைக்காது. அது லோனு நிறைய பியூர்பா. இது பியூர். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இன்னும் சின்ன வயசு அவளும் 3 வேலை இங்க சாப்பிட்டுக்குன்னு 10,000 கொடுனா எனக்கே 10,000 கொடுக்க மாட்டேன்னா வேலைக்கு போனா. ஆமா இதெல்லாம் குறைஞ்சு போச்சு பாரு. வா நான் ஒண்ணு டெய்லி என்கிட்ட படுக்குவானா? வாரத்துல ஒரு நாள் பட்டா கூட போதும் எனக்கு. ஒண்ணு நீ அவளுக்கு சொல்லி டெய்லி என்கிட்ட படுக்குவானா? நீ உனக்கு எவ்வளவு வேணும் கேட்டு வாங்கிக்கோ. சாப்பாடு 3 வேளை சாப்பிடு. கறி மீன் முட்டை என்ன கேக்குறியோ அது வாங்கி கொடுக்குறேன். எனக்கு செஞ்சு வச்சுட்டு நீ சாப்பிட்டு சம்பளம் வாங்கிக்கோ. நான் தான் சொல்லுவேன். அவ்வளவுதான், நான் பாத்துக்கிறேன் விடு. நீ இவ்வளவு சொல்லிட்டல. எப்ப நீ கூட வருவ அங்க. அப்படிதான் நம்ம அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன நானே 10,000 கொடுத்துட்டு நான் வர்றதே எனக்கு 10,000. அத நான் என்னன்றேன், நீ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டுனா நானும் கொடுத்துருவேன். என்னுடைய இது நான் இப்ப கூட ரூம் எடுத்தேன்னா நான் கொஞ்சம் கொடுத்துடணும். அப்போதான் எனக்கு பிடிக்கும். நான் அந்த மாதிரி என்னவோ நீ நானும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். அதே அந்த போலீஸ்காரன் கூட நிறைய துட்டு வச்சுக்கிறான். அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போவான். அந்த ஆளு குத்தா கூட நானே குத்துக்கிறோன்னு கூட சொல்லுவான் அவன். அவ்வளவு பெரிய ஆளு அவன். பெரிய ஆளு அவன் சென்டர்ல நம்மளும் போய்க்கலாம். அவ்வளவுதான், நான் அதான் சொல்லுவேன். ஆனா ஆளு இடம் போடுற சில்லறையே போடுற தலைவரே. யாரு யாரு நீ? அவனா? இல்ல நீ. நான் எனக்கு நல்லா தெரியும். அவன் துட்டு ஜாஸ்தியா வாங்குறான். அவன் கம்பளம் வாங்கி ஒத்து சுத்தின்னு இருப்பான் அவன். நம்ப முடியுமா? நம்ம அது மாதிரி செய்ய முடியாது. அதனால உனக்கு நான் சொல்றேன், நம்ம 3 பேரும் ஒத்துழைச்சு போனா வாடகை கொடுத்துன்னு கூட அவளுக்கும் கொடுத்துக்கணும் கூட அவ கேட்கறது ஒரு 5,000 கூட கொடுத்துக்கணும். 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பாடெல்லாம் நான் போட்டுடுறேன். ஓகேவா? சரி சரிண்ணா. பேசு. என்ன சாப்பிட்ட? என்ன செய்து சாப்பாடு? இது 2 புரோட்டா வாங்கிட்டு வந்தேன். குருமா அந்த ஆம்லெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். லெமன் பக்காடி ரமு வாங்கினான். லெமன் பக்காடிய நல்லா இருக்குண்ணே. அது எனக்கு ஒரு குவார்ட்டர் கொடுத்துட்டான். நான் அடிச்சுட்டேன். நான் சாப்பிட்டேன். பெட்டு கட்டிட்டு பெட்டு போட்டேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா தெளிவா சரக்கு போட்டா கூட ஒன்றும் அவ்வளவு கிட்டியா இல்லையா? எனக்கு அதெல்லாம் நான் என்னுடைய லிமிட் எது அதுதான் சாப்பிடுவேன். நீ ஒரு கிளாஸ்ல ஃபுல் கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன்னா கூட நான் குடிக்க மாட்டேன். என்னுடைய லிமிட் என்னன்னா நான் கையில் ஊற்றும் போதே நான் தெரிஞ்சுக்குவேன். இதுக்கு மேல நம்ம போனோம்னா வாந்தி எடுக்க. எனக்கு அந்த 2 பக்கு கடிச்சு வரைக்கும் அந்த 2 பக்கு இன்னைக்கும் அந்த 2 பக்கு தான், அன்னைக்கும் அந்த 2 பக்கு தான். அதோட லிமிட். அப்பதான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். இப்போ சின்ன பையன் மாதிரி இருக்கு தலைவர். என்னது இருந்து என்ன பிரயோஜனம்? கேவலமா போச்சு.
இன்னும் இதான் ஆயிடுச்சு நடந்தது. அச்சாமா இருக்கு ஜாஸ்தி தொலை போடுவாங்களா? வாழ்க்கையே நாசமாயி போச்சு. ஐயோ என்ன ஆச்சு எம்ஜிஆர் நகர் வீடு? ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வெளியே போடான்ட்டா என்ன இவ்வளவும் வாங்கிக்கணும் இவ்வளவும் எழுதிக்கணும் என்ன வெளியே போடான்ட்டா. ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டியா அந்த எம்ஜிஆர் நகர்ல? அதுதான் ப்ராப்ளம். பாய் மச்சான் நினைச்சனா நீ எல்லாமே உன் கண்ட்ரோல்ல இருக்கணையா? அது சொன்னாங்க நான் உன்னை கூட நம்பிடுவேன். ஆனா எனக்கு துரோகம் செஞ்சா நீ தான் அழிஞ்சு போவ. ஆமா அதே மாதிரி அவளுக்கு எனக்கு துரோகம் செஞ்சா அவ அழிஞ்சு போவா, நான் நல்லா தான் இருப்பேன். ஆமா உனக்கு குணத்துக்கு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். நான் இது வரைக்கும் எந்தகிட்ட போய் நின்று 1 ரூபாய் கொடு 10 ரூபாய் கொடு டீ வாங்கி கொடுன்னு நான் கேட்டது கிடையாது. யாருக்கிட்டயுமே கேட்க மாட்டேன். கடவுளே எனக்கு கொடுத்துக்கிறேன், நான் வாங்கி ஒருத்தர் கொடுப்பேன். நேத்து சொன்ன பிறகுதான் இப்ப நீ சொன்ன பிறகுதான் உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு பார்த்தணும். இங்க இருக்குது மேல இருக்குது, பின்னால வழிக்குது, ஒரு பிரச்சனை இல்ல, பின்னால வர வச்சு கூட போயிடலாம் மேல. ஆனா சின்ன வீடா இருக்குது, நல்லா இல்ல, பழைய இது மேத்த நல்லா இல்ல, பழைய வீடா இருக்குது. எனக்கு 2 டைம் நான் குளிப்பேன். குளிக்கிறதுக்கு இருக்குது, தண்ணி எல்லாம் வருது, நல்லா இருக்குது தலைவர. 3.5 சொல்றாரு, மெயின் ரோட்ல இருக்குது வீடு. ஆனா அது அந்த அளவுக்கு ஒத்து இல்லன்றது எனக்கு. அப்படின்னு இப்ப இது சொன்ன பாரு 3.5 இந்த வீடு நல்லா இருக்குதுன்னா நீ பார்த்து முடிச்சுடு. இது சூப்பரா இருக்குதான். அப்படி யாரு உனக்கு சொன்னது? குமாரேவா? நான் குமாரே சொன்னேன். குமாரே நான் பார்க்க சொன்னேன். சரி வீடு மில்ட்ரி நான் பார்த்து வைக்கிறேன் நீ வான்ட்டாரு. ஆனா போன் பண்ணல, நானும் போன் பண்ணல. இப்ப நேரத்துக்கு வீட்டுக்கு பத்துன்னு இருப்பான். அது முடிச்சுட்டு சொல்ற அட்வான்ஸ் நீ கூகுள் பே பண்ணிடு, அவன் அட்வான்ஸ் கட்டி வாங்கி வச்சுட்டு. அது எங்க அவன் என்ன கடை வச்சுக்கிறான்னு சொன்னாங்க அவனை. எங்க கடை வச்சு தவிடு கடை ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறானா அங்க போடுறான், அதனால அப்படின்னு சொன்னான். நீ ஒன்ன பாக்கறதா இருந்தா பாருன்னு தான் உனக்கு காலையிலே போன் பண்ண. இல்ல நான் தலையிட கூடாது. இப்போ நான் தலையிட்டா நான் வர்ற மாதிரி இருக்கு, தெரியக்கூடாது அவனுக்கு. அங்க நீ அந்த கதை வாங்க, அந்த ஆளுகிட்ட நீ பேசிட்டு நீ ஒதுங்கிடு. நீ பார்த்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ தானே குமார் சொன்ன எனக்கு, அதனாலதான் நான் வந்தேன்னுடுவேன். ஆமா அப்படி தூக்கி போட்டுருவான் அவன் மேல. கண்டிப்பா. ஆனா உனக்கு எனக்கு டச் இருக்கக்கூடாது. ஆமா அவனுக்கு வயிறு எரியும். ஆமா நான் அப்ப நேத்து கூட சொல்லிட்டேன், இது அண்ணியும் அவனும் போனீங்களே என்ன ஆச்சுன்னா சின்னதா நல்லா இல்லப்பான்ட்டேன் நானு. ஆமா சரி அதுக்குதான் உனக்கு நான் சொல்றேன், நம்ம அங்க வந்துட்டு பண்ண கூட ஒண்ணு நான் டச்சே பண்ண மாட்டேன். நான் திட்டுற மாதிரி இல்ல போன்ல தான் பேசணும். ஆமா நீ எதிர்க்க வந்தேன்னா கூட நான் உன்னை திட்டு தான் திட்டுவேன். ஐயா இருந்தாலும் சரியில்லைப்பா அப்படி இப்ப அந்த ஆளு ஒரு கதையா அத ஒரு பேச்சுக்காரன் அப்படி இப்படின்னு நான் போயிடுவேன். ஆமா ஆமா மில்ட்ரி அப்படின்னு அவன் அப்படியே போடணும் நம்ம. ஆமா ஆனா உள்ளுக்குள்ள தொலைவுல போன்ல நம்மளுக்கு ஒரு இது இருக்கணும். கண்டிப்பா. சரி சரி படி, நாளைக்கு என்ன பாத்துக்க சொல்ல. சரிப்பா நான் முடிச்சிடுறேன். ஓகே.